எலக்ட்ரல் பாண்டு எப்படி நீங்க வாங்குனீங்க, எப்படி 900 கோடிக்கு நீங்க எப்படி வாங்குனீங்க, டீலிமிட்டேஷன் தொடர்பான எம்பி கூட்டத்தில் நீங்க கலந்துவீங்களா மாட்டீங்களான்னு நீங்க விளக்க சொல்லணும் அப்படின்னு 2 விஷயத்தையும் அவரே கிளப்பினாரு. எம்பிகளே இல்லாத ஒரு கட்சி இன்னைக்கு வந்து ஒரு எம்பிகள் கூட்டத்தை நடத்துச்சு. காரணம் என்னன்னா, அதிமுக கலந்துக்கல, டிஎம்கே கலந்துக்கல, தேமுதிக கலந்துக்கல, பாமக கலந்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கமல் கலந்துக்கல. ஸோ இந்த சூழ்நிலையிலையும் பார்க்கும்போது அவங்கள்ட்ட நீங்கள் தமிழ்நாடுக்கும் அதே தான் கேரளாவுக்கும் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஏற்கனவே இருக்கிற 39ங்கிறது 60 ஆகுது, 65 ஆகுது அப்படின்னா அது எப்படி நீங்கள் எதிர்ப்பீங்க? ஒரு தேவையில்லாத ஒரு கூட்டம். இது முழுக்க முழுக்க காங்கிரஸுடைய ஒரு பிரஷர். டிவிக்கு என்ன நினைக்குது, நீங்க பனையூர்ல நடத்திருக்கலாம் அந்த கூட்டத்தை, எதுக்கு கலைவாண அரங்கத்தில் நடத்துனீங்கன்னு தெரியல. ஆர்டினுக்கு எதிராக வந்து இடி இறக்கிட்டாங்க, டிஎம்கே சொன்னதுனால நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு நேரட்டிவா அடுத்த கட்டத்துக்கு ஆதவார்ஜன் கொண்டு போறாரு. தமிழ் நியூஸ் நேரல் கண் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். இப்போ நம்ம 2 விவகாரங்கள் இன்று தினம் முக்கியமான நடந்த ஒரு விவகாரத்தை பற்றி தான் ஒன்று கேட்க போறேன் உங்கள்கிட்ட. ஒன்று, இப்போது நடந்த இந்த டீலிமிட்டேஷன் பில் சம்பந்தமாக அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை வந்து முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடந்து முடிஞ்சிச்சு. திமுகவும் புறக்கணிச்சிச்சு. பட் கூட்டணி கட்சிகள் மட்டும் இதில் வந்து பங்கேற்று இருந்தாங்க. ஸோ நடந்து முடிந்திருக்கிறது. அது உள்ள நடந்த சம்பவங்கள் பற்றிய ஒரு மேலதிக விவரங்களும் பின்னணி அரசியலும். அது தொடர்ந்து இன்றைய தினம் காலையிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி, இன்னொரு செய்தி வந்தது. லாட்டரி அதிபர் மார்டின் அவர்களுடைய தொடர்புடைய இடங்கள் எல்லாம் வந்து ரெய்டு வந்து அமலாக்கத்துறை வந்து நடத்தியது அப்படிங்கிற தகவலும் வந்துச்சு. ஸோ இது பற்றிய உங்களுடைய பார்வை என்ன சார்? சட்டமன்றத்தில் நேற்று நடைபெற்ற 2 விஷயங்கள் தொடர்பான இன்னைக்கு அப்டேட்ஸ் அப்படிதான் நம்ம சொல்லணும்னு வச்சுங்களேன். ஒன்று, எலக்ட்ரல் பாண்டு எப்படி நீங்க வாங்குனீங்க, எப்படி 900 கோடிக்கு நீங்க எப்படி வாங்குனீங்கன்னு அவர் கேட்டாரு. 900 கோடி வாங்கினாங்களா, 509 கோடி வாங்கினாங்களாங்கிறது அப்புறம். ஏன் வாங்கினீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி. அது உங்க மாமனார் ஏன் கொடுத்தாரு, உங்க மாமனாட்ட கேளு அப்படின்னு உதயநிதி சொன்னாரு. இல்லை உங்க அப்பாட்ட போய் கேளுங்க ஏன் வாங்கினாருன்னு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம். பட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் தொடர்பான எம்பி கூட்டத்தில் நீங்கள் கலந்துவீங்களா மாட்டீங்களான்னு நீங்கள் விளக்க சொல்லணும் அப்படின்னு 2 விஷயத்தையும் அவரே கிளப்பினாரு. அதுக்கப்புறம் நிர்மல்குமார் அதை அப்டேட் பண்ணி பேசினார். இது 2 விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து நடந்து முடிந்த எம்பிக்கள் கூட்டம் தொடர்பாக நம்ம பேசிடலாம்னு வச்சுக்கோங்களேன். நீ எம்பி கூட்டத்தை எப்படி அவர் கலந்துக்கிட்டாரு, திமுக கலந்துக்கும்னு எதிர்பார்த்தாங்கன்னு தெரியல. காரணம், எம்பிகளே இல்லாத ஒரு கட்சி இன்னைக்கு வந்து ஒரு எம்பிகள் கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறது. அப்படிதான் நம்ம பார்க்கணும்னு வச்சுங்களேன். ஏன்னா ஒரு விஷயம் தான், நீங்க முதல்வர் எம்பிகள் கூட்டத்தை நடத்த முடியுமா? ஒரு எந்த மாநிலத்தோட தலைவராக கூட இருக்கட்டும், அவர் எந்த மாநிலத்துடைய முதல்வராக இருக்கட்டும், அவர் எப்படி ஒரு எம்பிக்கள் கூட்டத்தை நடத்த முடியும்? அந்தந்த கட்சிகள் தான் அந்தந்த கூட்டத்தை நடத்த முடியும். அந்த எம்பிக்களை வச்சு கூட்டம் நடத்த முடியும். அப்படி அவர் அதுக்கு எம்பிக்கள் கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்த தவறுன்னு தான் பலரும் சொல்றாங்க. அந்தந்த கட்சிகளை அனைத்து கட்சியை கூட்டினீங்கன்னாவே வேலை முடிஞ்சுங்க. அதுக்கு எம்பிக்களை மட்டும் கூப்பிட்டு என்ன பண்ண பேச போறீங்க? இது தேவையில்லாத ஒரு விஷயம். அது அனைத்து கட்சி கூட்டம்னு போட்டிருந்தீங்கன்னா டிஎம்கே வந்து தவிர்க்கவே முடியாம போயிருக்கும். நீங்க ஆட்டோமேட்டிக்கா தேமுதிக வந்திருக்கும், பாமக வந்திருக்கும், ஏடிஎம்கேயும் வந்திருக்கும். அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நீங்க கலந்துக்கணும். 2த்தையும் சேர்த்து பண்ணிருக்கலாம். டீலிமிட்டேஷன் மற்றும் மேகதாது அணை கட்டுவது தொடர்பான அனைத்து கட்சி கூட்டம்னு நீங்க பண்ணியிருந்தாருன்னா பெரிய லெவலில் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு விஜய். அவர் தேவையே இல்லாத ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு எம்பிக்கள் கூட்டத்தை நடத்தினாரு. எப்படி இந்த கூட்டத்தை அவர் நடத்த முடியுமா முடியாதாங்கிறதெல்லாம் அப்புறம் என்ன. இதை அவர் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு கூட்டணி கட்சிகளுடைய எம்பிக்கள் கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறார். காரணம் என்னன்னா, அதிமுக கலந்துக்கல, டிஎம்கே கலந்துக்கல, தேமுதிக கலந்துக்கல, பாமக கலந்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கமல் கலந்துக்கல. ஸோ இந்த சூழ்நிலையிலையும் பார்க்கும்போது அவங்கள்ட்ட டிவிகே உடைய கூட்டணி கட்சிகள் எம்பிக்கள் கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறார் விஜய். சரி, ரைட்டு. டீலிமிட்டேஷன் விஷயத்துல தெளிவா டிஎம்கே பல முறை சொல்லிடுச்சு. நீங்க வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் இங்க டீலிமிட்டேஷன் நடத்துனீங்கன்னா எங்களுக்கு பாதிப்பு வரும். காரணம் என்னன்னா, இங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்காக எங்களுக்கு ஒரு தண்டனையா? மக்கள் தொகை
கட்டுப்பாடு யார் பண்ணியிருந்தா? தென் மாநிலங்கள்ல உள்ள பல மாநிலங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை கட்டுப்பாடு பண்ணதுனால, அவங்களுக்கு எம்பிக்கள் எண்ணிக்கை குறையும். பட் ஊபி மாரி எத பத்தியுமே கவலைப்படாத அவங்களுக்கு வந்து எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகமாகுது. அதனால டீலிமிட்டேஷன நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு டிஎம்கே அன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. ரைட். இப்ப என்ன ஒரு பிஜேபி ஒரு முடிவு பண்ணுதுன்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா. அதெல்லாம் இல்லங்க. டீலிமிட்டேஷன்ல எல்லா மாநிலங்கள்லயும் 50% எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகமாகும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க தமிழ்நாடுக்கும் அதே தான் கேரளாக்கும் அப்படிங்கிறப்போ, நீங்க ஏற்கனவே இருக்கிற 39ங்கிறது 60 ஆகுது, 65 ஆகுது அப்படின்னா, அது எப்படி நீங்க எதிர்ப்பீங்க? பொதுவா நான் சொல்றேன் நானு. இது எப்படி எதிர்ப்போம்? திமுக எப்படி எதிர்க்கும்னு எதிர்பார்க்குறீங்க? அதனால தான் இன்னைக்கு இவங்க வேற மாரி ஒரு முடிவு பண்ணீங்க. டீலிமிட்டேஷன்ங்கிறதே வேண்டாங்கிறத ஒரு முடிவு பண்ணியிருக்கிற மாரி தெரியுது. யாரு? டிவிகே அண்ட் டீம். காரணம் எங்க? பிஜேபி ஒரு வேளை வேற மாரி முடிவு எடுத்துட்டால் திமுக சப்போர்ட் பண்ணிரும்னு பயம் வந்துருச்சு. அதுதான் இன்னைக்கு நிலைன்னு வச்சுங்களேன். ஆனால் திமுக ஒரு ஸ்டாண்டர்டு தெளிவா இருக்கு. பில் வரட்டும். அதனுடைய தமிழ்நாட்டுடைய நிலை என்ன? அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு முடிவு எடுக்கணும்னு ஒரு தெளிவா இருக்கு. பட் பிஜேபி சக்சஸ் பண்ணிடுங்கிறது தான் பலருடைய அனுமானம். டிஎம்கே ஒருவேளை விரும்பாட்டியும் கூட நீங்க வந்து அப்ஸ்டைன் இல்ல வெளிநடப்புன்னு பண்ணிட்டாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா பிஜேபிக்கு சப்போர்ட்டிவ் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. நீங்க அதான் ஒரே ஒரு விஷயம் தான். 39லேருந்து குறைஞ்சிருச்சுன்னா திமுக கண்டிப்பா எதிர்த்து தான் ஓட்டு போட்டு ஆகணும். இல்லைன்னா நல்லா இருக்காது. ஒருவேளை 39லேருந்து 60ன்னு வந்துச்சுன்னா திமுக கண்டிப்பா ஆதரிக்கும். அதுலலாம் மாற்று கருத்து கிடையாது. அது எல்லா கட்சிகளுக்கும் அது ஆதரவு என்ன எல்லாத்துக்கும் எம்பி அதிகமாகுது இல்ல அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும். அப்ப இங்க டிவிக்கு என்ன பண்ண போறது? திருமா என்ன பண்ண போறாரு? வைகோ துரை வைகோ என்ன பண்ண போறாருங்கிறது அன்னைக்கு தான் பார்க்கணும்னு வச்சுக்கங்களேன். ஸோ அதனால இன்றைய கூட்டம்ங்கிறது ஒரு தேவையில்லாத ஒரு கூட்டம். அது அழகா தெளிவா இவர் சொல்லியிருந்தார். ஒரு வார்த்தை என்ன தெளிவா சொன்னாருன்னா, அன்புமணி சொல்லியிருந்தார். இது முழுக்க முழுக்க காங்கிரஸுடைய ஒரு ப்ரெஷர்னு. அது இல்லாம டிவிக்கு என்ன நினைக்குது? எப்படியாவது பிஜேபியும் திமுகவும் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறாங்கன்னு வந்து ஃபிளார் அப் பண்ணணும். அதை வந்து இப்பயும் ஆரம்பிக்கிறாங்க அவங்க. இப்ப என்ன காரணம்னா பெரிய மைனஸ் டிவிகேக்கு வந்துடும். ஏன் வந்துடும்னா இந்த பில் முடிஞ்சதுக்கு அப்புறம் டீலிமிட்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரே நாடு ஒரு தேர்தல்ங்கிற ஒரு பில் வரும். அப்படி வந்தால் அந்த பாதிப்பு டிவிகேக்கு பெரிய பாதிப்பு. காரணம் என்னன்னா 29லேயே மீண்டும் சட்டமன்ற தேர்தல் வந்துடும் தமிழ்நாட்டுக்கு. ஸோ அந்த பயம் வந்துருச்சு. அதனால தான் இப்பயே அவங்க பதற ஆரம்பிச்சுட்டு இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு கூட்டம் கூட அதை தான் நினைக்கிறேன். மீண்டும் நாங்களாம் ஒன்றா இருக்கிறோங்கிறதுக்கான ஒரு மீட்டிங் இது ஒழிய மற்றபடி டீலிமிட்டேஷன்ல வந்து டிவிகேக்கு என்ன அவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? அவங்க என்ன பண்ண முடியும்? ஒரு எம்பி கூட இல்லையே. காங்கிரஸ் ஆல்ரெடி நீங்கள் எதிர்த்து தான் ஓட்டு போடும். அது என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. மற்றபடி பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க ஸ்டாண்டு அகில இந்திய லெவலில் என்ன எடுக்கிறாங்களோ அந்த முடிவு தான். இல்ல இப்போ இது ஒரு முரண்பட்ட ஒரு முடிவாகவும் இருக்கும். இப்ப என்ன சொல்றாங்க வெளியே வந்துட்டு எம்பிக்கள்லாம், சிதம்பரம் என்ன சொல்றாரு, பி. சிதம்பரம் என்ன சொல்றாரு, அவருடைய புதல்வர் கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்றாரு, இது நாங்க டீலிமிட்டேஷனே வேண்டாம், ஃப்ரீஸ் பண்ணணும், இந்த 543 கண்டினியூ பண்ணணும் அப்படின்றாரு. எப்ப சொல்றாங்க? இந்த கூட்டத்தை முடிச்சிட்டு வந்து வெளியே இந்த கூட்டத்தை மட்டும் அதுதாங்க சொல்றேன். அவர் எடுக்கிற முடிவு இல்லைங்க. ராகுல் காந்தி எடுக்கிற முடிவுல சொல்லணும். இல்ல அதுதான். இப்போ இது வந்து திமுக ஆட்சி இருந்தபோது 5 மாநில முதல்வர்கள் வந்து இங்க சென்னையில பங்கேற்கும் போது ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் வலியுறுத்தினாங்க. இப்போ என்ன சொல்றாங்க? டீலிமிட்டேஷனே வேணாம். 543 வந்து 850 888 அந்த பயம் அதுதான் நம்மளுடைய ஸ்டாண்ட் என்ன? நம்ம ஏன் பயப்படுறோம்? அவங்க ஏன் பயப்படுறாங்க? பிஜேபி வேற மாதிரி ஸ்டாண்ட் எடுத்து சக்சஸ் பண்ணிட்டா என்னடா பண்றதுங்கிற பயம். அந்த ஒரே ஒரு விஷயம் தான். பிஜேபி தெளிவா இருக்கு. கண்டிப்பா சக்சஸ் பண்ணிடும். ஏன்னா நீங்க ஓபியில வந்து நீங்க ஏற்கனவே 80லேருந்து 120 ஆகுது, 40 கூட வருது அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி பார்க்குறப்போ தமிழ்நாட்டுக்கு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால எல்லாமே எதிர்த்தாங்க. சரி அங்க வந்து 80லேருந்து 120 ஆகுது. அதே மாதிரி இங்க 39லேருந்து 60 ஆகுதுன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா நீங்க எப்படி எதிர்ப்பீங்க? என்ன காரணத்துல எதிர்ப்பீங்க? எல்லா கட்சிகளுக்கும் லாபம் தானே அதுல. 39 எம்பிங்கிறது இல்லாம இன்னைக்கு ஒரு 60 எம்பி அப்படின்னு ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டுக்கு வந்தால் நல்லது தானே. எல்லா கட்சிகளுக்கும் அது ஒரு லாபம் தானே. ஸோ அதனால அதை பெருசா எதிர்க்க முடியாது. தேசிய கட்சிகள் வேணா இதை வந்து எப்படி வேணாலும் பேசலாம்.
நீங்க கார்த்திக் சிதம்பரம் நீங்க சொல்ற மாதிரி அவர் இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கலாம். பட் அகில இந்திய தலைமை என்ன முடிவு எடுக்கும்? நீங்க ஊபியில இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் என்ன முடிவு எடுப்பாங்க? மத்திய பிரதேசத்தில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் என்ன முடிவு எடுப்பாங்க? ஏங்க இன்னும் ஒண்ணும் இல்ல. நீங்க அகிலேஷ் யாதவே என்ன முடிவு எடுத்தாகணும் அதுல. 80லேருந்து 120ன்னு வர்றப்ப அவரே சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அதுதான் நிலையா இருக்குங்கிறதா என்னோட எண்ணம். அதனால இன்றைய கூட்டம்ங்கிறது வந்து ஒரு ஃபிளாப். இது தேவையில்லாத ஒரு கூட்டம். நீங்க பனையூர்ல நடத்திருக்கலாம் அந்த கூட்டத்தை. எதுக்கு கலைவாண அரங்கத்தில் நடத்துனீங்கன்னு தெரியல. காரணம் வந்து டிவிகே கூட்டணி கட்சி எம்பிக்கள் மீட்டிங் தானே ஆக்கினது. அழைப்பு விடுக்கப்பட்டது எல்லாருக்கும் தானே. எல்லாத்தையும் கொடுத்தீங்க. ஏதோ இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. எப்படி வருவாங்க நீங்க எதிர்பார்க்குறீங்கன்றான். எப்படி வருவாங்கன்னு எதிர்பார்ப்பீங்க. பில்லு எப்போ வரப்போகுதுன்னு தெரியாது. அந்த பில்லுல உள்ள சாராம்சம் என்னன்னு யாருக்கும் தெரியாது. அது இது என்ன அடிப்படையில் நீங்க வந்து எதிர்ப்பீங்க? ஏங்க மேகதாது அணை கட்ட போறதுக்கான முயற்சிகளை தீவிரமா கர்நாடகா பண்ணிட்டு இருக்கிறத பத்தி கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு அநீதி நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி பேசுறதுக்கு நீங்க யாருமே அதை கண்டுக்கல. அதை பத்தி பெருசா என்னைக்கோ நடக்க போற ஒரு டீலிமிட்டேஷன் விஷயம் தொடர்பா இன்னைக்கு பேசி என்ன முடிவு எடுக்க போறீங்கன்றா. டேட் வந்துருச்சுங்க, இன்னும் ஒரு 2 நாள் நடக்க போகுது அப்படின்னு சொன்னா கூட அது ஒரு நியாயமாகவும் கூட இருக்கும். எப்போ வரப்போகுதுன்னே தெரியல. 13ஆம் தேதி தான் முடியுது கூட்டத்தொடர். அதுக்கப்புறம் சிறப்பு கூட்டத்தொடர்களுக்கு அப்புறம் தான் அதுல தான் வரும்னு சொல்றாங்க. அதெல்லாம் எல்லாமே ஏசியமான தகவல்கள் தான் வச்சுங்களேன். அதனால விஜய் வந்து காங்கிரஸுடைய ப்ரெஷருக்காக காரணம் என்னன்னா டிஎம்கே ஸ்டாண்டு என்னங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணணும். டிஎம்கேயும் பிஜேபியும் ஒன்னாக நெருங்குறாங்கிறத நம்ம திருப்பி எக்ஸ்போஸ் பண்ணணுங்கிறதுக்கான இந்த முயற்சி அது வந்து பெருசா பலன் அளிக்கலன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ அதான் அடுத்தபடியா நம்ம சொன்ன மாதிரி இந்த சட்டப்பேரவை நடந்த ஒரு விவகாரம் தான். இப்போ அந்த நீங்க வந்து எங்க லாட்டரியா அந்த லாட்டரி பணத்தை தான் நீங்க வந்து 900 கோடி வாங்குனீங்க அப்படின்னாரு. ஆனா 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி எலக்டோரல் பாண்ட்ல இருந்து கிடைக்கப்பெற்ற தகவல் 509 கோடி தான். இவர் 900 கோடிங்கிறாரு. இந்த 2 வருஷத்துல கூடுதலா இன்னும் கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. அப்போ அப்புறம் இவங்க திமுக தரப்புலயும் அதுக்கு உண்டான பதில வந்து சொன்னதை பார்த்தோம். இப்போ இன்னைக்கு பரவலா லாட்டரி மார்ட்டின் அவர்களுடைய அந்த தொடர்புடைய இடங்கள்ல எல்லாம் இடி ரைடு. சோ அது அந்த சட்டசபையில நடந்த விஷயங்களோட இதை வந்து பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்கா? இல்ல நான் அதுதான் இந்த விஷயத்த தான் நம்ம பேசணும். எப்படின்னா இன்னைக்கு உண்மையிலேயே இடி ரைடு நடந்ததா? ஒரு குறிப்பிட்ட 2 மீடியாக்கள்லயும் பேப்பர்ல தான் இது நியூஸ் செய்தி ஆயிருக்கு. நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல அந்த மாதிரி ரைடு இல்லைங்கிறாங்க அதிகாரிகள். அது மத்திய உளவுத்துறை அதிகாரிகளா இருக்கட்டும், மாநில உளவுத்துறை அதிகாரிகளா இருக்கட்டும், யாருக்குமே இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ இது திட்டமிட்டு திமுகவும் பிஜேபியும் நெருங்குது. இதை பாருங்க, நேற்று சட்டமன்றத்தில் நாங்கள் என்ன பத்தி பேசினாங்க. இன்னைக்கு வந்து பாருங்க மார்ட்டினுக்கு எதிராக வந்து இடி இறக்கிட்டாங்க. டிஎம்கே சொன்னதுனால நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு நேரட்டிவ் அடுத்த கட்டத்துக்கு ஆதவார்ஜுன் கொண்டு போறாரா, இல்ல அவருக்கு தெரிந்த ஆட்கள் மூலியமா அந்த செய்திகளை கசிய விட்டாரான்னு தெரியல. புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து நீங்க மீட்டிங் நடத்திருக்கிறீங்க, எம்பிக்கள் கூட்டம் நடக்கிற இந்த நேரில் ஒரு ஏன் தவறான ஒரு செய்தி அப்படிங்கிறதா பலருக்கும் கேள்வி. ஏன்னா இதை வந்து ஈடி தரப்புமே இது வரைக்கும் உறுதிப்படுத்தலை. புரியுதுங்களா? ஒரு குறிப்பிட்ட சில பத்திரிகைகள்ல இந்த செய்தி வெளியா இருக்கு. அப்படி என்ன பார்ப்பாங்க? இல்லை எப்படி பப்ளிக்கே நம்மளே என்ன நினைப்போம்? அந்த செய்தி குறிப்பிலே அப்படிதான் போட்டிருக்கு. நேற்றைய தினம் சட்டசபையில் காரசாரமான விவாதத்திற்கு உள்ளான பிறகு இன்று பரபரப்பான இடி ரைடு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு இவங்க உருவாக்குறாங்க. எப்படி உருவாக்குறாங்க பாருங்க. திமுக சொன்ன உடனே பிஜேபி அந்த வேலையை செய்து பாருங்க. நீங்க வந்து மார்ட்டின் ஒரு கோவப்பட்டு நான் சொல்லிட்டேன், அதுக்கு உடனே உதயநிதி பயங்கரமா கோவப்பட்டாரு. இதனால பிஜேபி டக்குன்னு திமுக சப்போர்ட்டிவா நீங்க ஃபுல்லா ரைடு பண்ணிருக்கு அப்படி. அதுதான் ஐக்கியமதில்லை. இதுல இது எந்த தகவலும் இல்லைங்கிறாங்க. எந்த முக்கிய நாளிதழில் இது வரல, செய்தி வரல. ஒரு குறிப்பிட்ட காலை நாளிதழில் மட்டும் இந்த செய்தி வந்திருக்குது, ரைடு நடந்திருக்காங்க நடக்குதுன்னு போட்டிருக்கு. எந்த இடங்கள்லாம் இல்லை, மொட்டடியா ஒரு செய்தி. என்ன அடிப்படையில என்ன தரவுகள் எதுவுமே இல்லை. இப்ப அது என்னன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஆதவார்ஜுன் தரப்புல பரப்பப்படும் ஒரு செய்தியா பாக்குறாங்க. அதுதான் அவங்க ஏற்கனவே பிஜேபியோட நீங்க நெருங்குறீங்க, எனக்கு ஒரு தகவல் நேற்று சட்டமன்றத்தில் சொன்னார்.
இன்னைக்கு என்ன பண்ணுவாரு, வெளியே வந்து பாருங்க ரைடு நடந்ததுன்னு செய்தியில போட்டிருக்கு. அப்ப பாருங்க திமுக சொன்னதுக்காக இடி பிஜேபி உடனே டக்குனு இடி அனுப்புது ம். அப்படின்னு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறதுக்கான விஷயமா தெரியுது. இது திமுகக்கெல்லாம் தெரியும்னு வச்சுங்களேன், தெளிவா இருக்கும் திமுக. பட் இப்போ சாதாரணமா சோசியல் மீடியால என்ன நடக்குது, இது சாதாரணமா வெளியே வரும்போது என்ன நினைப்பாங்க, உண்மையிலேயே வந்துருச்சு போல் இருக்கு, டிஎம்கேயும் பிஜேபியும் ஒன்னாயிட்டாங்க போல் இருக்குப்பா. நேத்து கோவப்பட்டாங்க, உதயநிதி உடனே கோவப்பட்டாரு, வேற மாதிரி ஆயிடுச்சு சூழ்நிலைன்னு ஒரு நிலையை ஏற்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். அதனால நீங்க இது கிட்டத்தட்ட பார்த்தா தமிழக அரசியல்ல ஆதவார்ஜுனுடைய பங்கு மிகப்பெரிய அளவுல இருக்கும். உங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம், மீடியாக்கள்லாம் அவர் கையில எடுக்கிறாரு அப்படிங்கிறது. ஒரு செய்தி இப்போ உண்மையா இல்லையான்னு தெரியல. அது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, பாரம்பரியமிக்க ஒரு நாளிதழ் அந்த நாளிதழ். அதுல அப்படி ஒரு செய்தி வருது. ஆனா வேற இல்ல அப்ப எங்கேயுமே அடிப்படை எல்லாமே அவங்க வந்து போடுவாங்க. அவங்களுக்கு கிடைக்கப்பெற்றக்கூடிய ஒரு ரீசனபிள் சோர்ஸ வச்சு தானே அவங்களும் நம்ம அதுதானே சொல்றோம். நம்ம என்ன சொல்றோம், நம்மளுக்கும் நம்ம எல்லா இடத்துலயும் விசாரிச்சோம். கோயம்புத்தூர்ல இல்ல, சென்னையில இல்ல, மீடியாக்கள்ல இதுலயும் பெருசா இல்ல. கண்டிப்பா கண்ணுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையா அது செய்தி? இந்த செய்தி வந்து நேரம் வந்து பிரேக்கிங் வந்துகிட்டே இருப்பாங்க. எத்தனை மணி நேரம் நடந்துச்சு, 6 மணி நேரமா நடக்குது, 8 மணி நேரமா நடக்குது. ஏங்க செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்கள் 41 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீஸ் ரைடுன்னா நீங்க 6:30 மணிக்கு போனாங்கன்னா 6:40 6:45 செய்தி வந்துடும். எத்தனை இடங்கள், எவ்வளவு நேரம் நடக்குது, சாயங்காலம் 6:30 7 மணி வரைக்கும் 12 மணி நேரம் நடந்துச்சு, 14 மணி நேரம், இங்க எதுவுமே இல்லை செய்தி இது வரைக்கும். ஒரு குறிப்பிட்ட சில ஊடகங்கள்ல மட்டுமே இந்த செய்தி வெளியாகுதுன்னா அப்ப என்ன அர்த்தம் அதுன்றா. இது திட்டமிட்டு வேற மாதிரி ஒரு பாய்சன் பண்றதுக்கான விஷயமா தான் நான் பாக்குறேன் இந்த விஷயத்த. ஏன்னா நடக்காத ரைடே நடந்த மாதிரி காட்டுறாங்க. 2024 நடந்துச்சு மார்டின் தொடர்புடைய இடங்கள்ல. அதுக்கு காரணம் என்ன, சிக்கிம்ல லாட்டரி விற்பனையில பல முறைகேடுகள் அப்படிங்கிற அடிப்படையில் 2024 தமிழ்நாட்டிலையும் நடந்துச்சு. ஆல் ஓவர் இந்தியாவில் நடந்துச்சு, தமிழ்நாட்டிலையும் நடந்துச்சு. பட் இன்னைக்கு நடக்கல. ஆனா நடந்த மாதிரி ஒரு செய்தி, சில காடு. இதன் தொடர்ச்சி என்ன காரணம் அப்படின்னா, நேற்று நடந்துச்சு சட்டசபையில் ஒரு கூட்டம், ஆக்சுவலா ஆர்குமெண்ட் ஆதவார்ஜுனுக்கும் உதயநிதிக்கும். அதனால திமுக தரப்பு கேட்டுக்கிறதன் அடிப்படையில் இடி ரெடி பண்ணுது. அப்ப திமுகவும் பிஜேபியும் ஒன்னாகிறாங்க. ஏற்கனவே டீலிமிட்டேஷன் விஷயத்துல பிஜேபியும் திமுகவும் ஒன்னாயிடுச்சுன்னு. ஏங்க நீங்க ஒரு விஷயம் தான், நம்ம 39ல குறைந்த எப்படி பிஜேபியை வந்து திமுக சப்போர்ட் பண்ணா எப்படி அவங்களுக்கு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியும்? ஒருவேளை 39ங்கிறது 60ங்கும் பட்சத்தில் திமுக ஆதரவு தெரிவிக்கல, என்ன தவறுன்னு நான் சொல்றேன். 39 குறைஞ்சிச்சுன்னா நீங்க அதில் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க அதை சப்போர்ட் பண்ணீங்கன்னா நீங்க அரசியல் முடிஞ்சு போயிடும். திமுக தமிழகத்தில் அரசியல் பண்ண முடியாது, போயிடும். சரி, அதே சமயத்தில் 39லேருந்து 60 ஆகுது எம்பிகள்னா எல்லாமே சப்போர்ட் பண்ணுவோம். ஒன்றும் இல்லைங்க, நீங்க தொல் திருமாவளவன் என்ன பண்ணுவாரு, விசிகாக்கு எல்லா இடங்களையும் 2 கேட்கறவரை இந்த ட்ரிப்பு 10 கேட்க ட்ரை பண்ணுவார்ல எம்பிக்களுக்கு. எல்லாத்தையுமே அதே மாதிரி தான் நிலைமை. அதாவது தொகுதி மறுவரையறை அந்த எண்ணிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் அதுல ஆர்எஸ்எஸ் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல் திட்டத்தை வந்து இன்னும் நுணுக்கமா பேசக்கூடிய வலது இடதுசாரி சிந்தனையாளர்கள் அதை ரொம்ப கடுமையா எதிர்க்கிறாங்க. டீலிமிட்டேஷனே கூடாது, இது பாஜக அரசு ஆல்ரெடி ஸ்கெட்ச் போட்டுட்டாங்க, எந்தெந்த தொகுதிகள் வந்து இப்ப தொகுதியினுடைய அந்த வடிவமே மாறிடும், சட்டமன்ற தொகுதி வாரியாவும் சரி, வார்டுகள் வாரியாவும் சரி, அது எல்லாமே மாறிடும். 234 மாறிடும். சட்டமன்ற தொகுதிங்கிறது மாறும் பொழுது 300 ஆகும். சட்டமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கையும் 300 ஆகும். ஏன்னா நீங்க சட்டமன்றம் இது எம்பி ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்கா, ஏன்னா 6 சட்டமன்ற தொகுதி தான் ஒரு எம்பி இப்ப தமிழ்நாட்டில். ஒருவேளை உங்களுக்கு வந்து 60ன்னு ஆயிடுச்சுன்னா அதன் அடிப்படையில் நீங்க சட்டமன்ற தொகுதிகள் மாறுமா, இல்ல ஒருவேளை 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு எம்பி அப்படின்னு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம நுணுக்கமா பேச வேண்டிய விஷயம் இப்ப கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்றீங்க பாருங்க, ஆர்எஸ்எஸ் ஒரு பிளான் பண்ணிடுச்சு, அதெல்லாம் அதுக்கான விஷயம் இப்ப இல்ல. இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், டிவிகே வர்சஸ் டிஎம்கே. நீங்க டிவிகே வந்து ஆர்எஸ்எஸ் பத்தி கவலைப்பட்டு இன்னைக்கு மீட்டிங் நடந்துச்சுன்னு சொல்ல வரீங்களா? நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல.
ஏங்க இன்னைக்கு அவங்க டிஎம்கேக்கு எதிரான ஒரு அரசியல் நிலைப்பாடு. டிஎம்கே பவர் ஆயிடக்கூடாது. டிஎம்கேக்கு தேசிய அளவுல அவங்களுக்கு ஒரு ஹோல்ட் ஆயிடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு எண்ணத்துல நீங்க நடத்தி தனிமைப்படுத்தணும்னு நினைக்குது. டிவிகே என்ன நினைச்சிச்சு? டிஎம்கே தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால கூட்டணி கட்சிகள்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுச்சு. அதை கூட சிலர் என்ன வேற மாதிரி என்ன சொல்றாங்க, சோபா மாடல் அப்படின்னு சொல்றாங்க அந்த விஷயத்துல. இப்ப திமுக தனிமையில இருக்கு. ஒருவேளை பிஜேபியோட சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுனால அவங்களுடைய நிலைப்பாடு எனக்கு வேற மாதிரி இருக்கு. சேர்ந்தால் நம்மளுக்கு சிக்கல் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் தமிழக நலன்கிற விஷயத்துல நீங்க நேற்று வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? 39 குறைஞ்சிரும்னு சொன்னீங்க. நீங்க மற்றதெல்லாம் ஆர்எஸ்எஸ் மற்ற விஷயங்கள்லாம் அப்புறம். நேற்று வரைக்கும் என்ன சொன்னீங்க? எல்லாமே திருமாவா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், ஐயுஎம்எல்லா இருக்கட்டும், எல்லாமே என்ன சொன்னாங்க? 39 குறைஞ்சிரும், நம்மளுக்கு 30 தான் ஆகும். ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஊபியில 80ங்கிறது 120,000. அப்ப நம்மளுடைய பிரதிநிதித்துவம் ரொம்ப குறைஞ்சிரும், நம்ம காணா போயிடும். சவுத்துல வந்து பாத்தீங்கன்னா எம்பிக்கள் எண்ணிக்கை மிக மிக குறைஞ்சிரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம். பட் வேற மாதிரி ஒரு முடிவு எடுக்குது பிஜேபி. 50% டீலிமிட்டேஷன்ல 50% எல்லா தொகுதி எல்லா மாநிலங்களுக்கும் அதே ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கும் அப்படின்னு வந்தால் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவ். அவங்க அதுக்கப்புறம் மற்ற விஷயம்லாம் சிறிய கட்சிகளுக்கு பெரிய லாபம் வைக்கும். இதுல ஐஎம்எல் ஒரே ஒரு சீட்டு கேட்கும். அவங்க வந்து 5 ட்ரிப்புக்கு 5 தொகுதி கேட்பாங்க. திருமா போன்ற ஆட்களுக்கு 10 தொகுதி கிடைக்கும். துரை வைகோக்கெல்லாம் 4 தொகுதி கிடைக்கும். அது நீங்க எப்படி லாபம் இல்லைன்னு சொல்லுவீங்க? இன்னைக்கு விஜய்க்காக இதெல்லாம் விட்டுட்டு போவீங்களான்னு கேட்கறேன் நான். அதனால இன்னைய கூட்டம்ங்கிறது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மார்டினுக்கு தொடர்புடைய இடங்களில் ரைடுங்கிறதும் இது வந்து ஒரு ஹம்பக்கான ஒரு விஷயமா தெரியுது. இதுதான் என்னுடைய பார்வை. நிச்சயமா பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவா தெளிவா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.